ஹாய் ஹலோ வெல்கம். திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம், தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலம் நம்பர் 11. கோயிலுக்கு முன்னாடி ஒரு ஆஞ்சநேயர் சிலைங்க. ராணிப்பேட் மாவட்டம் திருமால்பூர் மணிகண்டேஸ்வரர் திருக்கோயில். காஞ்சிபுரத்துலேருந்து 21 கிலோமீட்டருங்க. அரக்கோணத்துலேருந்து 22 கிலோமீட்டர். திருமால்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 கிலோமீட்டருங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. சக்கர தீர்த்தம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்வில் புதிய துவக்கங்களும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மலரட்டும். பொங்கல் ஸ்பெஷலாக அற்புதமான இந்த கோயிலை பார்க்கலாங்க. சிவபெருமான் விஷ்ணு பகவானுக்கு சுதர்ஷன சக்கரம் வழங்கிய ஸ்தலம். இந்த நிகழ்வை திருநாவுக்கரசர் அவருடைய தேவார பாடல்களில் குறிப்பிடுகிறார். இந்த நிகழ்வால் திருமார்பேரூர் என்ற ஊர் திருமால்பூரா மாறிடுச்சு. ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வலம்புரி விநாயகர் சன்னதியும் பக்கத்தில் திருமுருகன் சன்னதியும் இருக்குங்க. முன்பு காஞ்சிபுரத்தின் ஒரு பகுதியாக இந்த கோயில் கருதப்பட்டதால் இச்சல புராணம் காஞ்சி புராணத்தில் பாடப்பட்டிருக்கு. காஞ்சிபுரத்துக்கும் அரக்கோண ஜங்ஷனுக்கும் நடுவில் தாங்க இந்த ஊர் இருக்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு கிருஷ்ணர் கோயிலும் இருக்குங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர மாதிரி இருந்தால் பார்க்கிங்க்கு ப்ராப்ளம் இல்லைங்க, நிறையா ஸ்பேஸ் இருக்குது. தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் என்பதால் 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தில் சிறிய கோயிலாக இருந்ததை சோழர்கள் 9ஆம் நூற்றாண்டில் புதுப்பிச்சு இதை கட்டியிருக்காங்க. பல சோழ மன்னர்களின் கல்வெட்டுகள் எல்லாம் கருவறையை சுற்றி காணப்பட்டதுங்க. மற்ற கோயிலில் பார்க்குற மாதிரி ராஜகோபுரத்து நுழைவாயிலில் சிற்பங்கள்லாம் எதுவும் இல்லைங்க. பிளெயினாக தான் இருக்குது, ஆனால் பெருசாக இருக்குங்க. இந்த நுழைவாயிலில் சில கல்வெட்டுகள்லாம் இருக்குங்க. இது ரொம்ப பழைய காலத்து கல்வெட்டுகள்லாம் இல்லைங்க, சமீப காலத்தில் செதுக்கப்பட்டவை தாங்க இவை. கல்வெட்டுகளின்படி இந்த ஊர் ஜெயம் கொண்ட சோழ மண்டலம், காமக்கோட்டம், வல்லநாடு, திருமார்பேரூர். இந்த கோயில் சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டதுங்க. ராஜகோபுரத்துலேருந்து நேராக மூலவர் சன்னதி தாங்க. வலதுபுறத்தில் அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குங்க. இந்த பக்கமாக ஒரு 16 கால் மண்டபம், மேலே திருமண காட்சி. கோயிலோட ஸ்தல புராணம் பார்க்கலாங்க. காஞ்சிபுரத்தை ஆண்ட குபன் என்ற மன்னனும் வஜ்ர தேகம் கொண்ட ததிசி முனிவரும் நண்பர்கள். ஒரு வாக்குவாதத்தில் இவங்க 2 பேரோட நட்பு முறிந்து போர் உண்டாச்சு. குபன் மன்னர் தன்னால் முடிந்த வரையில் அந்த முனிவரிடம் போர் புரிந்தார். முனிவருக்கு சக்தி நிறையா இருக்கவே குபன் மன்னனோட பலம் குறைந்தது. குபன் மன்னர் விஷ்ணு பக்தர். முனிவரை சமாளிக்க முடியலன்ட்டு விஷ்ணு பகவான்கிட்ட வேண்டி அவரோட உதவியை இவர் கேட்குறார். பக்தரின் வேண்டுகோளுக்கு இணங்க விஷ்ணு பகவான் போர்க்களம் புகுந்து ததிசி முனிவர் மேலே அவருடைய சக்கராயுதத்தை ஏவினார். முனிவரோட தேகம் வஜ்ர தேகம் என்பதால் அவர் மேலே பட்ட சக்கராயுதத்தால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல, மாறாக அது சிதைந்து போனது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷ்ணு பகவான் தேவர்களோட ஆலோசனை செஞ்சார். சிவபெருமான் ஒரு அசுரனை அழிப்பதற்காக உருவாக்கிய சுதர்ஷன சக்கரத்தை பற்றி விஷ்ணு பகவான்கிட்ட சொல்கிறாங்க. சுதர்ஷன சக்கரத்தை பற்றி கேள்விப்பட்ட உடனே விஷ்ணு பகவான் இத்தலத்தில் இருக்கும் சிவபெருமானை காண வருகிறார். சுதர்ஷன சக்கரத்தை பெறுவதற்காக தினமும் 1000 மலர்களால் சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறார். ஒரு நாள் இவர் பூஜை செஞ்சிட்டு இருக்கும்போது சிவபெருமானின் திருவிளையாடலால் ஒரு செந்தாமரை மறைந்துவிட்டது. 999 செந்தாமரைகளை சமர்ப்பித்து ஒன்று குறையுதுன்னு கண்டுபிடித்த விஷ்ணு பகவான் உடனே தன் கண்ணை செந்தாமரை ஆக்கி சிவபெருமானுக்கு சமர்ப்பித்து பூஜையை நிறைவேற்றுகிறார். சிவபெருமானை பார்த்தவாறு நமக்கு காட்சி தராருங்க இங்கே. உடனே சிவபெருமான் விஷ்ணு பகவானுக்கு காட்சி அளிக்கிறார். இழந்த கண்ணை திரும்பி வழங்கி செந்தாமரை கண்ணன் என்று போற்றுகிறார். சுதர்ஷன சக்கரத்தையும் திருமாலுக்கு அருளினார். மூலவர் மணிகண்டேஸ்வரர், இங்கே நடராஜர் பார்க்கலாங்க. சிவபெருமான் ஏன் சுதர்ஷன சக்கரத்தை உருவாக்கினார் அந்த புராணத்தையும் பார்க்கலாங்க. சிவபெருமானை தரிசனம் செய்ய இந்திர பகவான் வந்துட்டு இருந்தார். பார்க்கின்ற பொருள் எல்லாம் பரம்பொருள் என்பதை இந்திர பகவான் உணர்ந்திருக்கிறாரா என்று சோதிக்க மகாருத்ர சொரூபத்துடன் இந்திரனுக்கு முன்னாடி காட்சி தரார். தனக்கு முன்னாடி வந்திருப்பது அசுரன் என்று நினைத்து கொண்டு இந்திர பகவான் அவருடைய வஜ்ராயுதத்தை உபயோகிக்கிறார். வஜ்ராயுதம் தாக்கியதால் ருத்ரன் வேர்வை துளிகளாக மாறி கடலில் சிதறினான். கடலில் சிதறிய வேர்வை துளிகள் ஒரு அசுரனாக வெளிப்பட்டு
சமுத்திர தெய்வத்தால் வளர்க்கப்பட்டு பிரம்மதேவரால் ஆசிர்வதிக்கப்பட்டான். ஜலந்திரன் என்ற அந்த அசுரன் இந்திரனின் அறியாமையால் கிடைத்த வஜ்ராயுதத்தின் சக்தியாலும் பிரம்மரின் வரத்தாலும் உலகையும் கைப்பற்றி தேவர்களையும் அடிமைப்படுத்தினான். பிரம்மரையும் விஷ்ணு பகவானையும் வென்ற பிற்பாடு தலகணத்தோட சிவபெருமானையும் பிடிக்கலாம் என்று கிளம்பி வரான். அந்த அரக்கன் வரும் வழியில் வேதியர் வேடத்தில் தோன்றிய சிவபெருமான், முதலில் நான் உருவாக்கும் ஒரு ஆயுதத்தை அழிக்க உன்னால் முடிகிறதா என்று பார்ப்போம்ட்டு சவால் விடுறார். ஜலந்திரன் சவாலை ஏற்கவே மாறுவேடத்தில் வந்த சிவபெருமான் தன் பாத விரலால் பூமியை கிளறி சுதர்ஷ்ண சக்கரத்தை உருவாக்கினார். பராந்தக சோழனுக்காக வேண்டி உருவாக்கிய சோழீஸ்வரருங்க. ஜலந்திரன் அந்த சுதர்ஷ்ண சக்கரத்தை தொட்டவுடன் அவன் உடல் அழிந்து அவனுள் இருந்த அழியா ருத்ர சக்தி சுதர்ஷ்ண சக்கரத்தினுள் கலந்தது. அந்த சுதர்ஷ்ண சக்கரத்தை தான் திருமாலிடம் வழங்கினார். இந்த கருவறையை சுற்றி வரும்போது 63 நாயன்மார்கள், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு பகவான், கஜலட்சுமி, முருகப்பெருமான், வள்ளி தேவியானியோட காட்சி தராங்க. இந்த கருவறையை சுற்றி பல கல்வெட்டுகள் காணப்படுதுங்க. அதில் ஒரு கல்வெட்டின்படி ராஜராஜ சோழன் தங்க மலர் ஒன்று நன்கொடையாக அளித்ததாக கூறப்படுதுங்க. மதுராந்தகர் பற்றிய குறிப்புகளும் காணப்படுதுங்க. பிரம்மர் இங்கு 4 முகத்தோட காட்சி தராருங்க. இந்த ஸ்தலத்தில் இருக்கும் சிவபெருமானை வேண்டினால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களோட நம்பிக்கைங்க. இங்கே சண்டிகேஸ்வரர் பார்க்கலாங்க. அம்மனுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இங்கேயே அம்மன் நீங்கள் பார்க்கலாம். சந்திர பகவான் பூஜித்து வழிபட்ட இந்த சிவத்தலத்தை வழிபடும் பக்தர்களுக்கு உலகில் உள்ள அனைத்து சிவாலயங்களையும் வழிபட்ட பலன் உண்டு. திருஞான சம்பந்தர் மற்றும் அப்பரோட பாடல் வரிகள். நந்தி பகவான் பார்வதி தேவி பூஜைக்கு துணையாக நின்றதால் இங்கு அதிகார நந்தியாக நமக்கு காட்சி தரார். நந்தி பகவானை கவனிக்காமல் ராவணன் சிவபெருமானை வழிபட்டார். நந்தி பகவான் ராவணனை தடுக்கவே ராவணன் கோபமடைந்து நந்தி பகவான் மீது சாபம் விடுகிறார். சாபத்தால் நந்தி பகவானின் முகம் ஆஞ்சநேயர் போல் மாறியது. நந்தி பகவான் கோபமடைந்து இதே முகத்தால் உனக்கு அழிவுன்னு மீண்டும் இவர் சாபம் விடுறார். அந்த சாபத்தால் தான் ஆஞ்சநேயர் இலங்கையை அழித்ததாக கூறப்படுது. நின்ற நிலையில் இருக்கும் நந்தி பகவானை தான் முதலில் தரிசிக்க வேண்டும். பார்வதி தேவி மணலால் செய்யப்பட்ட லிங்கம் என்று நம்பப்படுகிறதுங்க. அம்மனை பற்றி கூறும் இந்த ஸ்தல வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே மாதிரியான ஸ்தல வரலாறு பல்வேறு கோயில்களுக்கு உண்டுங்க. இவ்வுலகம் என்னால் தான் இயங்குகிறது என்று சிவபெருமான் கூறியதை பார்வதி தேவியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திருநாவுக்கரசர் சன்னதிங்க. பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமான் கண்களை மூடவே இவ்வுலகமே இருண்டது. என்னால் இவ்வுலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் துயரம் அடைந்துவிட்டது என்று வருத்தப்பட்ட பார்வதி தேவி சிவபெருமானை புரிந்து பூமிக்கு வந்து ஆற்றங்கரை ஓரமாக தவம் செய்கிறார்கள். பார்வதி தேவி நதிக்கரையோரம் மணலால் செய்யப்பட்ட லிங்கத்தை பூஜித்ததால் தேவியை சோதிக்க சிவபெருமான் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிறார். ஏகாம்பரநாதர் கோயில் வீடியோவில் இதை ஃபுல் கதை சொல்லியிருப்பாங்க. லிங்கத்தை காப்பாற்ற அம்பாள் கட்டி அணைக்கவே அம்பாள் அணிந்திருந்த முத்துமாலை ஐயனின் கழுத்தில் அழுத்த மணி பதிந்த கண்டம், அதாவது கழுத்து உடையவர் மணிகண்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ஏகாம்பரநாதர் கோயில் வீடியோவில் சொல்லும் போது விஷ்ணு பகவான் இந்த கதைக்குள்ளே வராருங்க. அந்த விஷயத்தையும் சொல்லியிருந்திருப்பேன். 108 திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேச விஷ்ணு பகவான் ஏகாம்பரநாதர் கோயிலுக்குள்ளே இருக்குது. அதனால் அந்த விஷ்ணு பகவானை பற்றியும் நான் சொல்லியிருந்திருப்பேங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள். ராமலிங்கரும் பட்டினத்தடிகளும் இத்தலத்தை புகழ்ந்து பாடி உள்ளார்கள். இங்கே இருக்கிற மூலவர் மேலே செம்பால் செய்யப்பட்ட கலசம் இருக்குங்க. 1930களில் இந்த கோயிலை சீரமைப்பு பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி செய்யும் போது கற்களை மாறி மாறி இவங்க வச்சுருக்குறாங்க. கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு இது கஷ்டமாக போச்சு. அதனோட நகலெல்லாம் எடுத்து ஒருங்கிணைத்து பார்த்து அதில் என்ன எழுதியிருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பெரும் சிரமம் ஏற்பட்டதாக குறிப்பிடுறாங்க. நாகர் சன்னதி இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் வில்வ மரம்ங்க. கோயிலை சுற்றி இப்போ வலம் வந்தாச்சுங்க. இங்கே அம்மன் சன்னதி இருக்குது. ராஜகோபுரத்துலேருந்து உள்ளே நுழைஞ்சவொடனே வலதுபுறமாக அம்மன் சன்னதி தாங்க. அம்மனை தரிசனம் பார்த்துட்டு கூட நீங்கள் உள்ளே போகலாம். தாயார் பேர்
அஞ்சனாச்சி அம்மை கருணை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள். உள்ளே போய் வலம் வர அளவுக்கு பெரிய சன்னதி இல்லைங்க, சின்ன சன்னதி தான், வெளியே தான் சுற்றி வலம் வரணுங்க. இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபடுவோருக்கு முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க. இறைவனுக்கு சிவப்பு தாமரை அணிவித்து நெய் தீபம் ஏற்றுவது நல்லது. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு திவ்ய தேச கோயில் ஒன்று இருக்குங்க. இன்னொரு சிவன் கோயிலும் ஒன்று இருக்குங்க. அடுத்தடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நான் அதெல்லாம் அப்லோட் பண்ணுறேங்க. உங்கள் உற்றார் உறவினர்களுடன் இந்த இனிய பொங்கலை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலில் நம்ம மீண்டும் சந்திப்போங்க. தேங்க்யூ, பாய்.